ருக்குமேம் வாங்க சார். டீ காபி சாப்பிடுறீங்களாங்க சார்? இல்ல நான் வீட்லயே சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் நானே போட்டு. அதான் டேஸ்ட் போயிட வேண்டாம்னு பாக்குறேன். என்னங்க சார் உட்காருங்க. தேங்க்ஸ். ஹலோ ஹலோ மேடம், ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? என்ற யார பத்தி ஃப்ரீயா இருக்கியா பேசுறீங்களான்னு கேக்குறேன். என்ற கையில மட்டும் நீ கரெச்சா ஒரு செருப்புல சாணியை தொட்டு ஒரு செருப்பு வாயில திணிச்சு அடிச்சு அடிச்சு போட்டுவேன். ஐயோ ருக்குமேம் கொடுங்க நான் பேசுறேன். கேளுங்க சார். ஹலோ என்ன சார் பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்வீட் வாஷர் ஒரு பொண்ணு போன் எடுத்துட்டா என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? நான் யார் சார்? சாரி சார், நாங்க ஏபிசி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறோம் சார். இன்சூரன்ஸ் வேணுமா சார்? அப்படியா? இருங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறாங்களா? அப்படினாங்க சார். அது சரி விடுங்க. அது அவங்க நல்ல ஹெல்த்தியா பப்ளியா கியூட்டா தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ தேவைப்படாது. நீங்க அப்புறமா கூப்பிடுங்க. வச்சுட்டாங்க. இந்தாங்க. என்ன இருக்குமே புது போனா? ஐயோ புது போன்லாம் இல்லைங்க சார், பழைய போனுங்க தாங்க சார். என்ற வீட்டுக்காரர் புது போன் வாங்கியிருக்காருங்க, அதனால இந்த போனை எனக்கு கொடுத்துட்டாரு. அதான பார்த்தேன். அவராவது புது போன் உங்களுக்கு வாங்கி தரதாவது. அப்புறம் வாட்ஸ்அப் சாட் புக் இதெல்லாம் இருக்கீங்களா? ஏங்க நானே போட்டாட்டும் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன். ஐயோ இல்லைங்க, போன்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சாட் புக் இதெல்லாம் அக்கவுண்ட் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு சார் அக்கவுண்ட் பேங்க்ல தானே சார் வச்சிருப்பாங்க, இதுல வச்சிருப்பாங்களா? ஐயோ யூ ஆர் a very innocent girl. இது ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இல்லைங்க, போட்டோ எடுப்போம். ஏதாவது போஸ்ட் கொடுங்க. என்னங்க அரசியல்வாதி மாதிரி கொடுக்குறீங்க? வேற ஏதாவது கொடுங்க. இது ஸ்கூல்ல கொடி ஏத்துறவன குழந்தைங்க செலிப்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. வேற கொடுங்க. இதுக்கு அதுவே பெட்டருங்க. நல்லா இருக்கு. ரைட். போதும் போதும் உட்காருங்க. இப்போ இந்த போட்டோவெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு சாட் புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன். சரிங்க சார். எஸ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ என் போன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க போறேன். முதல் ஆளா அச்சோ அதுக்குள்ள 77 ரெக்வெஸ்ட்ங்க. நாட்டுல எவ்வளவு பேர் வெட்டியா இருக்கானுங்க, அதுவும் இவ்வளவு வேகமா இருக்கானுங்க. ஐயோ இருங்க. அக்செப்டட். ஆமாங்க சார், இது என்னத்துக்கு? ஏங்க இதுல நீங்க உங்க போட்டோஸ் எல்லாம் போடலாம். என் போட்டோவெல்லாம் நீங்க பார்க்கலாம், உங்க போட்டோவெல்லாம் நான் பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்க போட்டோ பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் பியூட்டிஃபுல் லிப்ஸ், பியூட்டிஃபுல் ஐஸ், லுக்கிங் கியூட் அப்படிலாம் கமெண்ட் அடிப்பானுங்க. ஏங்க சார் யார் போடுவாங்க? யாராவது போடுவாங்க. யாராவது என்ற போட்டோ பாத்தீங்களா? அட கருமமே, இது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சார், தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிருவானுங்க. அதையே நீங்க அண்ணன் கிட்ட காட்டுறீங்க, லண்டனா கூட காட்டாதீங்க. நீங்க மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல யார் கூட வேணா சாட் பண்ணலாங்க. அதான் டைப் பண்ணி பேசுறது. அட என்னங்க சார், பேசுறதை விட்டு போட்டு இந்த மாதிரி டைப் பண்றது நல்லாவா இருக்கும்? ஏங்க பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். நேர்ல சொல்ல முடியாத பல விஷயங்களை இதுல சொல்லலாம். அட என்னங்க சார், வாழை இலையில சாப்பிடுற திருப்தி பிளாஸ்டிக் பேப்பர்ல சாப்பிட்டா வருங்களா? திண்ணையில உட்காந்து பேசுற சுகம் போன்ல டைப் பண்ணா வருமா? ஐயோ ருக்கு மேடம், வெட்டியா இருக்கிறவங்க தான் திண்ணையில உட்காந்து பேசுவாங்க. ஆனா இதுல வேற இடம் இருக்கும் போது கூட பேசலாம். ட்ரை பண்ணி பாருங்க. You will like it. ஓகேங்க சார். Bye. பேசினாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், இதுல டைப் பண்ணா எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்? சரி. ஓ மை, சரியா வராத. எந்த ரூம் போனாலும் அனிதா தேடி கண்டுபிடிச்சிருவா. அவ உள்ள வர முடியாத ஒரே இடம் பாத்ரூம். மரியா 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 மரியா. ஓ எஸ்.
விக்கி ஐயோ, ருக்கு கூட சேட் பண்ணலான்னு பார்த்தா இவ வந்துட்டாளே. என்ன ஹனி? விக்கி எங்க இருக்க விக்கி? எல்லாரும் மாதிரி பாத்ரூம்ல தான் இருக்கேன். இப்போ எங்க இருக்க? பாத்ரூம்ல தான் இருக்கேன். விக்கி சீக்கிரம் வா விக்கி. ஐயோ ஹனி, நான் வேணா உன் பேச்சு கேட்கலாம், ஆனா இதெல்லாம் நேச்சர்ஸ் கால். யூ கான்ட் கண்ட்ரோல் தி நேச்சர். சீ, சீக்கிரம் வா. படா சாட்டிங் ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஆரம்பிக்கலாம்? ருக்கு டார்லிங். சாச்சா அனி, நீங்க சாட் புக்ல இருக்கீங்களா? ஆமாங்கண்ணே, விக்கி சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன சேர்த்து விட்டாரு. இது என்ன சிபிஎஸ்இ ஸ்கூலா? இதுல யாரு வேணாலும் சேரலாம். ஆய் ருக்கு, ச்சே இடத்துக்கு தகுந்த மாதிரி வருது. ஹாய் ருக்கு. அண்ணி, விக்கி சார் ஹாய்னு அனுப்பியிருக்காரு. அப்படியா? நீ வழக்கம் போல ஒரு ஹாய் அனுப்பு. சரிங்க அண்ணி. அண்ணி, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அண்ணி. ருக்கு காய்கறி வெட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கண்ணே. விக்கி சார் இருங்க, என் வேலையை காட்டுறேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்றேன். நீங்க ஒரு வெட்டி, நான் ஒரு காய் வெட்டி. ருக்கு மேம் இப்படி தாக்குறாங்களே. மனசு வலிக்கிற மாதிரி ஜோக் அடிக்கிறீங்களே, அப்படியா? என்றகண்ணே என்ன வந்திருக்கு? அண்ணி, அது காய் வெட்டுறது பொரியலுக்கா இல்ல சாம்பாருக்கான்னு கேக்குறாங்க அண்ணி. பொரியலுக்குன்னு சொல்லுங்கண்ணே, பொரியலுக்கு தானே வெட்டிட்டு இருக்கிறேன். பின்ன பிஸியா இருக்கிறவங்க யூஸ் பண்ற சாட் புக்கை நீங்க யூஸ் பண்ணா வேற என்ன சொல்லுவாங்க? அங்க உக்காந்து டைப் அடிக்கிற நேரம் இங்க வந்து வெங்காயம் உரிச்சு கொடுத்தா ஒரு கப் சாம்பாராவது கிடைக்கும். வரீங்க நேரா பேசும்போது சாஃப்ட்வேரா இருக்கிற ருக்கு சாட் பண்ணும்போது ஹார்ட்வேரா மாறுதாங்க. இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாதான் மரியாதையா இருக்கும். ஆமா, வீட்டுக்கே போய் பார்த்துருவோம். வேணாம், வீடியோ கால் பண்ணுவோம். ஐயோ இவனா? ஹாய் லட்டு. ஐயோ இவனா காரியம் கெட்டுச்சே. என்ன காரியம் கெட்டுடுச்சு விக்கியனா? அது இது அது இது பால் கெட்டுருச்சு. அதான் வந்து காஃபி இல்ல மாத்தி சொல்லிட்டேன். இவன் நேர்ல தான் மைண்ட் ரீட் பண்றானா, வீடியோ சாட்லயும் பண்றானே. யாம இருக்க பயம்தான். அனி, நீ இன்னும் போலியா? நீ முதல்ல கேள்வி கேட்டா நான் உன்னை கேள்வி கேட்காம இருப்பேன்னு நினைச்சிட்டியா? ஆமா, பாத்ரூம்ல எதுக்கு லேப்டாப்? அது டவுன்லோட் பண்ணனும்னா லேப்டாப் தேவைப்படும்ல, அதான். விக்கி, லாஜிக்கா சமாளிக்கிறது எப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துனா எல்லா ஆம்பளைங்களும் வந்து சேருவாங்க. கணவனை குறுக்கு விசாரணை செய்வது எப்படி நீ ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா பொம்பளைங்களும் வந்து சேருவாங்க. ஹனி, பாத்ரூம் போகும்போது பேப்பர் படிச்சு பழகிட்டேன். இன்னைக்கு பேப்பர் வரல, அதான் நெட்ல பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே போலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ வந்து கோச்சிக்கிற எப்படி? ஓ சாரி விக்கி. சரி அதெல்லாம் விடு, உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். சீக்கிரம் கீழே வந்துரு. ஹனி மேம், தனியா இருக்கீங்க போல இருக்கு. குட் ஈவினிங் சார். சார் இங்க தான் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் சிட். விக்கி, எப்படி தெரிஞ்சே 3 கப் டீ கொண்டற? அது திருக்கழுக்குன்றத்துல வர கழுகு மாதிரி அமாவாசைக்கு வர காக்கா மாதிரி கரெக்டா காஃபி டைம் வந்துருவாரு நட்டு சார்.
என்ன இவ்வளவு நம்பினதுக்கு தேங்க்ஸ் சார். ஐயோ நட்டு சார் அவர் உங்களை கலாய்க்கிறாரு. அது தெரிஞ்ச அவரையே எப்படி இருக்கு பாரு. ஆமா நீ ஏதோ ஹெல்ப் பண்ண சொன்ன, என்னது? ஆமா விக்கி, என்னோட grooming கிளாஸ்க்கு ஒரு ஆட் பண்ணி சாட் புக்ல போடணும்னு பாக்குறேன். போட்டோகிராஃபா வீடியோவா? நட்டு சார் சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. வக்கி சார் உடைய காமன் சென்ஸை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்க விளம்பரம் எடுத்து புக்ல போடணுங்கிறீங்க, ஆனா இவரு போட்டோவா வீடியோவான்னு கேக்குறாரு. சார் புக்ல எப்படி சார் வீடியோ ஓடும்? ஏன் சிரிக்கிறீங்க சார்? உங்க காமன் சென்ஸ் நினைச்சுதான். சாட் புக்ன்றது ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் நெட்வொர்க். அதுல வீடியோ போஸ்ட் பண்ணலாமே. என்ன இவரு? அதான் பிசினஸ்ல பிஸி. ஆமா 10 பெட்ரோல் கடை இருக்கு, மீத்தேனு மழை தேன்லாம் எடுக்கிறீங்க. 10-15 ஜட்டி விற்கிறது என்ன சார் பெரிய பிசினஸ்? அதை விட விக்கி, என் ஆட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டிக்காட்டா என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி மாடர்னா மாறி ஒரு வெள்ளைக்காரியோட டேட்டிங் போறான். வாவ், நைஸ் கான்செப்ட், வெரி குட். இதுல நான் என்ன பண்ண சொல்லு? ஏய் நடிக்க போறதே நீதான். நோ வெரி பேட் காஸ்டிங். நோ அந்த வெள்ளைக்காரியோட டேட்டிங் போறது ஓகே, பட் என்ன எப்படி பட்டிக்காடுன்னு காட்டுவேன்? ஹனி பேசிக்கலி ஐ அம் a modern guy, you know. நீங்க ஏன் நீ மேம் இவர்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் வேணா நடிக்கிறேனே. நீங்க எப்படி சார் மாடர்னா மாற முடியும்? மாறி காட்டுறேன் சார். சார் ராமராஜா எப்படி சார் ரன்பீர் கபூர் ஆக முடியும்? என்ன ஹனி இவரு? நீ சும்மா இரு விக்கி. Thank you so much நட்டு சார். Thanks a lot. ஏய் என்னம்மா யோசிக்காம டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிட்ட நீ? நான் வேணா ஏற்கனவே போட்ட மாதிரி கட்டப்பா கட்டப்பா போட்டு விட்டுமா? நோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உனக்கு பட்டிக்காட்டா கிடைச்சது. இந்த பட்டிக்காட்டனுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி அப்படியே மாடர்ன் ஆகிட்டு போறியா? சரி வெள்ளைக்காருக்கு என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு டயானான்னு ஒரு சாட் புக் ஃப்ரெண்ட் இருக்கா. யாரு அந்த நெதர்லாண்ட்ஸ் காலா? ஷீ இஸ் a lefty. நல்லா பெயிண்ட் பண்ணுவா, மேண்டில் வாசிப்பா, பிபிசில ஒர்க் பண்றா. இப்ப கூட ஏதோ டாக்குமெண்ட்ரிக்காக பீகார் வந்திருக்காளே, அவதானே? அட பாவி, அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம இவ்ளோ டீடைல் சொல்ற? அது நம்ம டைட்டானிக் ஹீரோ டிகாப்ரியோ பேர்ல ஒரு சாட் புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். அவ என்ன டிகாப்ரியோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு. ஆமா ஏய் நீ கூட தான் டிகாப்ரியோ நம்பி எங்க வீட்டுக்கு பூரி சாப்பிடுவாங்கன்னு சாட் பண்ணி பாத்துறேன். ஐயோ அவருக்கு இந்தியன் பூரி பிடிக்கும்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, அதனால தான் நான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டதே நான் தான். எனிவே ஹனி, குட் லக். ஐ வில் டெஃபினெட்லி சப்போர்ட் யூ. ஓகே நட்டு சார், இன்னும் 2 டேஸ்ல டயானா இங்க வந்துருவா. அதுக்குள்ள நீங்க மாடர்னா மாறணும். ஓகே? நோ ப்ராப்ளம் மணி மேம். எப்படி நான் மாடர்னா பர்ஃபெக்ட்டா ப்ரொஃபஷனலா என்னுடைய ஆட்டிடியூட்லாம் மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இது மாடர்னா மாற போகுதா? ருக்கு கூட சாட் பண்ணாலும் பார்த்தா எங்க உட்காந்து சாட் பண்ணாலும் அனிதா வந்து கெடுக்கிறாளே, என்ன பண்றது? வா, ருக்கு தனியா இருக்காங்க. இப்ப சாட்டிங்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வீடியோ கால் பண்ணுவோம். என்ன போன் எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஐயோ, என்ன ருக்கு அண்டாக்குள்ள போனை போட்டாங்களா? ஐயோ இவனா? என்ன விக்கி அண்ணா, வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல அது காலையிலேயே வீடியோ கால் பண்ணிருக்கீங்க. இல்ல அது விடிஞ்சதும் வீடியோ கால் பண்ணா கண்ணுக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதான் ச்சே, 1 நிமிஷம் இருங்க. என்ன விக்கி அண்ணா, வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல அது விடிஞ்சதும் வீடியோ கால் பண்ணா கண்ணுக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதான்.
ருக்கு கிட்ட 10 நிமிஷம் தனியா பேசலாம்னு பார்த்தா இந்த கொடமிளகா வேற கொடையறானே. பசிக்குதே. என்னய்யா பன்னு தானா, பர்கர்லாம் வச்சுக்கிறது இல்லையா? தண்ணி கொடுப்பா. கேன் காலி ஆயிடுச்சு சார். ஏய் தண்ணிலாம் வேண்டாம், பண்ணு வைக்கிற. விக்குனா டீ வாங்கி குடிப்பீங்கன்னு தான் சார். நீ இவ்வளவு கேவலமானவனாடா? நீ பிளான் பண்ணனு எனக்கு தெரியும்டா. எதுக்கு பிளான் பண்ணாம எனக்கு தெரியும்டா. சும்மா விட்டா இதே மாதிரி நிறைய ஷேட்டிங் பண்ணுவடா. டேய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாறா, உன்னை என்ன பண்றேன் பாறா. ஏன்டா கோபப்படுற கோப்பி, என்னடா ஆச்சு? டேய் நீ செஞ்ச காரியம் அப்படிடா. டேய் உனக்கு தெரியுமா? தெரியும்டா. எல்லாம் தெரியுமா? தெரியும். விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா டக்குன்னு விக்கல் நின்னு போயிருப்பா. ஐ லைக் இட். ஏண்டா விக்கல் நிக்கிறது தான் இப்படிலாம் பண்ணிய நீ? என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ பிளான் பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சீங்களா? ஆமா. எது? இல்ல ஏண்டா ஆளாளுக்கு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அதை விடுங்க சார். இப்போ உங்களுக்கு விக்கல் நின்னு போச்சுல. விக்கல் நின்னு போச்சுடா, ஆனா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு போலடா. நான் சொன்னா ஹார்ட் அட்டாக் வராது, அங்க பாருங்க வரும். என்னடா இது கோட்டான் கெட்டப்ப மாத்திட்டு வருது? கிட்ட வரட்டும், என்ன செட்டப்னு கேட்டு பாப்போம். காதல் யானை வருகிறனமோ, மொத்த தந்தத்தில் முட்டுவனமோ, அப்பளை இதயங்கள் பத்திரமோ, ராம்பாக் ரெமோ, தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ, பூக்கள் வெடிக்கின்ற சங்கன் ரெமோ, ரம்பைகள் என்ன துப்புற? கொமெண்டிக்கிட்டு வந்துருச்சு. அவரு பார்த்தா இது வாயில முடி போயிடுச்சுங்க. என்ன சார் வர வழியில ஏதாவது கோலத்துல தலையை விட்டீங்களா? கலர் கலரா இருக்கு. இந்த மாதிரியான விமர்சனம் தான் ஒரு கலைஞனை செதுக்கும். பார்த்து நட்டனா ரொம்ப செதுக்கி ஓட்டையாயிர போகுது. செதுக்கிறது ஓட்டையாக்குறதுக்கு இல்லடா, கோட்டையை புடிக்கிறதுக்கு. வாவ் சூப்பர் பஞ்ச் சார். சார் எனக்கு போட்டோக்கு 2 போஸ்ட் கொடுங்க சார். எதுக்கு? கக்கூஸ்ல ஓட்டுறதுக்கு. அதுக்கு இல்லையா? என்ன நினைச்சீங்க? நாளைக்கு இவர் ஜெயிச்சு கோட்டைக்கு போயிட்டாருன்னா அவர் நேர்ல பார்க்க முடியாது, டிவில தான் பார்க்கணும். அதான் போன்ல 2 போட்டோ இருந்தா அப்பப்ப பார்த்து ரசிக்கலாம்ல. ஓகே ஓகே சார். உங்களுக்கு சார்? ஓகே டேக் இட். One back still. யா ஷூட்டிங் லொகேஷன்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீக்ல ஷூட்டிங் பிளான் பண்ணலாம். யா எக்ஸாக்ட்லி. ஓகே பை பை பை. வாவ் நட்டு சார், என்ன நட்டு சார் இப்படி அல்ட்ரா மாடர்னா மாறிட்டீங்க? வாவ். Thank you Annie ma'am. All credits goes to you. நீ சார் நடிப்பேன்னு வந்த உடனே இப்படி ஆளே மாறிட்டீங்க. சூப்பர் சார். Thank you Annie ma'am. இப்போ நான் எப்போ நடிக்கணும், எங்க நடிக்கணும், எப்படி நடிக்கணும்னு சொன்னீங்கன்னா என் ஹோம்வொர்க்கை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நட்டு சார் உங்க டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கான ஸ்கிரிப்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். நீங்க படிச்சு நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷூட்டிங் எப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். Yeah, of course. Okay. நட்டு சார் உங்க வீடு இந்த பக்கம் இருக்கு. Now honey ma'am, இப்போ நான் browsing center போயிட்டு print out எடுத்து என்னோட ஆக்டிங்க பார்க்ல போய் பிராக்டீஸ் பண்ண போறேன். Oh, bye. Bye நட்டு சார். காப்பிங் சார். அட என்னங்க சார், கடாவெட்டுக்கு வந்தவன் காது குத்து வரைக்கும் பொறுக்காம கரிசோறு கலைஞ்ச மாதிரி காஃபி காஃபின்னு அலைஞ்சிங்க. இப்ப காபி கொண்டு வந்தா கண்டுக்கிறாம உட்காந்துருக்கீங்க. குடுங்க காஃபி. ஏங்க
இந்த அநியாயத்தை நீங்களே சொல்லுங்க. என்னதுங்க சார்? வீட்ல பாந்தமா பதுசா பொண்டாடி இருக்கும்போது எவனாவது ஒருத்த வெள்ளைக்கார பின்னாடி அலைவானா? அவனை என்னங்க பண்ணலாம்? நடு ரோட்ல நிக்க வச்சு நல்ல சாணியை தொட்டு செருப்பால சப்பு சப்புன்னு அடிக்கணுங்க சார். நோ லட்டனாவை அப்படிலாம் அவமானப்படுத்தாதீங்க. ஐயோ நீங்க வேறங்க சார். நீங்க யார வேணான்னு சொல்லுங்க சார். என்ற வீட்டுக்காரர் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் 24 பீட்ரூட் தங்கம்ங்க. ஐயோ அது பீட்ரூட் இல்லைங்க, கேரட். அட ரெண்டுமே வெஜிடபிள் தானுங்க சார். ஐயோ வெஜிடபிள் இல்லைங்க, வெஜிடபிள். அரசக்கா அதே தானுங்க சார். நீங்க நம்பலனா இங்க பாருங்க. பாருங்க. எனக்கு சார் லட்டனாவை எப்படி மாறி போயிட்டாரு? ஆமா. ஏன் சார் நீங்க இத வந்தனே எனக்கு காமிக்கல? எங்க வர்க் பண்ணி தாங்க காட்ட முடியும். என்னது? இல்ல இந்த சாட் வச்சுனா பார்த்து என்ன பேசிருக்கானுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தாங்க சொல்ல முடியும். இத பாருங்க, அந்த பொண்ணு பேர் டயானா. அவ சொல்லிதான் நட்டு இப்படி மாறி இருக்காரு. 2 மாசமா இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி 1000 ஐலண்ட், 2000 டார்லிங், 3000 கிஸ்ஸஸ்னு சாட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுவும் இல்லாம அந்த பொண்ணு தாயில்லா பொண்ணு. கல்யாணம் ஆகலன்னு இவர் சொல்லி காதல்ல விழுந்துட்டா. நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. இந்த வெள்ளத்தோல்காரி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற லட்டனாவை மாக்கிட்டா பாத்தீங்களா? அவதான் எப்படின்னா இவரும் பாத்தீங்களா வெள்ளத்தோல பார்த்தோன்னே மாங்கிட்டாரு. கவலைப்படாதீங்க, நீங்க புடிச்சிடலாம். ஆமாங்க சார். எலிய பொரிய வச்சு தான் பிடிக்கணும், பூனையை எலிய வச்சு தான் பிடிக்கணும், புருஷனை கேமரா வச்சு தான் பிடிக்கணும், தப்பு பண்றவன கையும் களவுமா பிடிக்கணும்னு என்ற அம்மாச்சி அடிக்கடி சொல்லுங்க சார். உங்க அம்மாச்சி ஓஷா மாதிரி தொடாத டாபிக்கே இல்ல போல இருக்கு. தேங்க்யூங்க சார். நீங்க ஒரு அப்பாவிங்க சார். ஐயோ தேங்க்ஸ்ங்க. சார் அப்புறம் இந்த விஷயத்த லட்டனா கிட்ட கேட்காதீங்க சார். இல்ல 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 என்னன்னே தெரியாத மாதிரி நடிச்சு நாளை கையும் களவுமா பிடிச்சிடாங்க சார். பிடிக்கிறோம். வர ஹாய் ஸ்வீட்டி.